சுவராஷ்யமான இலங்கை மற்றும் சர்வதேச செய்திகளுடன் இணைந்திருக்கின்ற குரலுடன் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எனவே இன்றைய பல முக்கியமான விடயங்களை உங்களுடன் பேசலாம் என்று நினைக்கின்றேன். எனவே இலங்கையில் நடைபெறுகின்ற மிக மோசமான நிலைகள், இவற்றை கட்டுக்கடங்காமல் செல்கின்ற நிலைகள், இவற்றை எவ்வாறு நாங்கள் பாதுகாத்து எவ்வாறு நாங்கள் இவற்றை கட்டுப்படுத்தலாம் என்று சொல்லி உண்மையிலே தலையில் வைத்து கை வைத்து நாங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மீறி இருக்கின்றது. எனவே ஒரு அரசாங்கத்தால் கூட இந்த நிலைமைகளை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அனுராக் குமார திசாநாயக்க மிகுந்த அச்ச நிலையில் அந்த கருத்தை கூறியிருக்கின்றார். நேற்று ஊடக பிரதானிகள் மத்தியில் அனுராக் குமார திசாநாயக்க போதை வஸ்து கும்பல்களுடன் தாங்கள் மிக மோசமாக போராட வேண்டி இருப்பதாகவும் தாங்கள் வலுவான சக்தியை பாவித்து அவர்களுடன் போராட வேண்டி இருப்பதாக கூறியிருக்கின்றார். இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு விரிவான விளக்கத்தை பார்க்க போகின்றோம். போதை வஸ்து வியாபாரிகள் நிதி ஆயுத பலத்துடன் உள்ளார்கள். அவர்களிடம் போதிய நிதி இருக்கின்றது, போதிய ஆயுதங்கள் இருக்கின்றது. அவர்களை ஒழிக்க அரசு வலுவாக போராட வேண்டியுள்ளது என்று ஊடகவியலாளர் மத்தியில் நேற்று அனுராக் குமார திசாநாயக்க தனது இந்த கருத்தை குறித்திருக்கின்றார். நாட்டில் பாதாள உலக குழுவும் போதை வஸ்து வர்த்தகர்களும் மிகவும் பலம் பொருந்தியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களிடம் நிதி பலமும் ஆயுத பலமும் இருக்கின்றது. இதனால் அவர்களை எதிர்ப்பதில் அரசு வலுவாக செயற்பட வேண்டியுள்ளது என ஜனாதிபதி அனுராக் குமார திசாநாயக்க ஒரு அச்சங்கலந்த எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் ஊடக பிரதானிகளுடன் நடைபெற்ற விசேட சந்திப்பிலேயே இந்த ஜனாதிபதி அனுராக் குமார திசாநாயக்க இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில் போதை வஸ்து வியாபாரிகள் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கின்றார்கள். அதாவது போதை வஸ்து இலங்கையில் மிக உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கின்றது. அடைந்துள்ள அந்த போதை வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களும் அரசியல்வாதிகளும் துணையுடன் பக்கபலமாக நிற்கின்றார்கள். எனவே அரசியல்வாதிகளும் போதை வஸ்து கடத்தல்காரர்களுக்கும் அரசியல்வாதிகள் துணியாகவும் நிதிப்பலமாகவும் ஆயுத பலமாகவும் இருக்கின்றார்கள். போலீசார் சிலர் அவர்களுக்கு ஆயுதங்களை வழங்கியுள்ளனர். அண்மையில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தன்னிடம் உள்ள T56 ரக துப்பாக்கியை ஒரு போதை வஸ்து கும்பலிடம் அதனை விலை பேசி விட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடியிருக்கின்றார். எனவே இதைவிட போதை வியாபாரிகள் அரசியலில் ஈடுபடுகின்றார்கள். நேற்றைய தினம் லசந்த என்கின்ற பிரதேச சபை தவிசாளர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே இந்த தவிசாளர்களும் போதை வஸ்து கடத்தல்காரர்களுடைய அணியை சேர்ந்தவர் என்று சொல்லி ஒரு தகவல் வெளியாக இருக்கின்றது. எனவே அண்மைய காலங்களில் போதைப் பொருள் கடத்தினர்கள் கூட அரசியலில் ஈடுபடுகின்றார்கள் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியான கருத்தை அனுராக் குமார திசாநாயக்க செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்திருக்கின்றார். எனவே நாட்டுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய போதை வஸ்து வியாபாரிகளை இல்லாது ஒழிப்பதற்கு ஊடகங்கள் துணை நிற்க வேண்டும், ஊடகங்கள் கூட கடுமையாக போராட வேண்டும் என்று சொல்லி ஊடகவியலாளர்கள் மத்தியில் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார். ஊடகவியலாளர்களுடைய ஒத்துழைப்பையும் கோரியிருக்கின்றார். நாட்டின் பாடசாலை மட்டத்திலும் போதை வஸ்து கடத்தப்படுகின்றது. எனவே பாடசாலை மாணவர்களுக்கு மிக இலகுவாக போதை வஸ்து கிடைக்கக்கூடியவாறு இந்த போதை கும்பல்களினுடைய வலையமைப்பு காணப்படுகின்றது. இதனை ஆசிரியர்கள் கண்ட போதும் அதனை வெளிப்படுத்துவதற்கு அச்சநிலை காரணமாக அவர்கள் அதனை வெளிப்படுவதில்லை. பல்கலைக்கழகங்களுக்கு கூட இந்த போதை வஸ்து கடத்தல் நடைபெறுகின்றது என்று சொல்லியும் முன்னைய ஆட்சி காலங்களில் பல்கலைக்கழகங்களில் அதற்கென்று ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருந்தது என்று சொல்லியும் போதை வஸ்து கடத்தலுக்கு, போதை வஸ்து வியாபாரத்திற்கு, போதை வஸ்து பகிர்ந்து அளிப்பதற்கு பல்கலைக்கழகங்களில் அதற்கென்று ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி அது முன்னைய ஆட்சி காலங்களில் நடந்தது என்று சொல்லியும் ஒரு அச்சம் தருகின்ற ஒரு கருத்தை வெளியிட்டுகின்றார் அனுராக் குமார திசாநாயக்க. இப்போது அவைகள் அனைத்தும் ஒழிக்கப்பட்டு விட்டன. எனவே நாட்டுக்கு மிகவும் கேடாக அமையக்கூடிய போதை வஸ்தை கட்டுப்படுத்தாவிட்டால் எதிர்கால சந்ததியினர் மிகவும் இக்கட்டான சூழ்நிலைக்கு மாற வேண்டி இருக்கின்றது என்று சொல்லியும் போதை வஸ்து பரம்பல் காரணமாக இந்த போதை வஸ்து கடத்தல் காரணமாக பல குடும்பங்கள் சீரழிகிறது என்று சொல்லியும் குடும்பங்களுக்கு இடையில் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று சொல்லியும் பிள்ளைகள் போதை வஸ்துக்கு அடிமையாவதன் காரணமாக தாய் தந்தையர்களுக்கு பல பிரச்சனைகள் பிணக்குகள் இடம்பெறுகிறது என்று சொல்லியும் இந்த அனுராக் குமார திசாநாயக்க இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கூறியிருக்கின்றார்.
எனவே பிள்ளைகள் போதை வஸ்துக்கு அடிமையாகி இருப்பதால் பெற்றோர்கள் மிகுந்த துயரமும் வறுமையும் அவர்களை ஆட்டிக்கொள்கின்றது. எனவே இலங்கை போன்ற நாடுகளில் வறுமைக்கு கூட இந்த போதை வஸ்து கடத்தல், இந்த போதை வஸ்து பயன்பாடு தான் காரணம் என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார். அண்மை கால தரவுகளின்படி நட்சத்திர விடுதிகளில் உள்ள பல வெளிநாட்டு பிரஜைகளினுடைய சொத்துக்கள், அவர்கள் கொண்டு வர உடைமைகள், அவர்களுடைய பணங்கள் களவிடப்படுகின்றன. எனவே இதன் காரணமாக களவுகள் கூட போதை வஸ்துக்கு அடிமையாகிய இளைஞர்கள் யுவதிகளால் தான் மேற்கொள்ளப்படுகின்றது சொல்லியும் அந்த 5 நட்சத்திர விடுதிகளில் பணிபுரிகின்ற ஊழியர்கள், இளைஞர்கள் போதை வஸ்துக்கு அடிமையானதன் காரணமாக வெளிநாட்டிலிருந்து வந்து தங்குகின்ற அந்த வெளிநாட்டு பயணிகளினுடைய உடைமைகளை களவிடுவதும் அண்மைய காலங்களில் தெரிய வந்ததற்கு என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். எனவே இந்த போதை வஸ்தை நாங்கள் முற்றாக அகற்ற வேண்டும். எனவே இந்த போதை வஸ்துக்கு அரசியல்வாதிகளுடைய நிதி உதவி, ஆயுத பலம் என்பன பக்கபலமாக இருக்கின்றது என்று சொல்லியும் அரசாங்கம் இவர்களுக்கு எதிராக மிகவும் வலுவாக போராட வேண்டி இருக்கின்றது என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியான கருத்தை அனுரா குமார திசாநாயக்க, இலங்கை ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்க வெளியிட்டிருக்கின்றார். மேலும் போதை வஸ்து வியாபாரிகளுடன் தொடர்புடைய 300 போலீஸ் அதிகாரிகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அனுரா குமார திசாநாயக்க இன்னொரு அதிர்ச்சி தகவலையும் வெளியிட்டிருக்கின்றார். இலங்கை அரசாங்கத்தினுடைய 300 போலீசார்கள் போதை வஸ்து வியாபாரம் செய்கின்ற அந்த போதை வியாபாரிகளுடனும் ஆட்சியாளர்களுடைய முன்னிய ஆட்சியாளர்களுடனும் பல்வேறு தொடர்புகளை பேணி வந்தபடியால் அவர்கள் குற்றவாளிகள் என்று இனங்கண்டு 300 போலீசார் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில் வியாபாரிகளுக்கும் போலீசாருக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது என்று சொல்லியும் போதை வஸ்து வியாபாரிகளுடன் தொடர்புடைய 300 போலீசார் பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லியும் இதை தவிர படையினரிடமிருந்து போதை வஸ்து வியாபாரிகளுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லியும் கடந்த காலங்களில் விடுதலை புலிகளிடமிருந்து யுத்த காலத்தில் விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட ஆயுதங்களினுடைய சரியான கணக்கெடுப்புகள் இல்லாததன் காரணமாக படையினரும் போலீசாரும் மாறி மாறி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் விடுதலை புலிகளிடம் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் வைத்திருந்தனர் என்று சொல்லியும் இவை தாராளமாக போதை வஸ்து கும்பல்களுக்கு விற்பனை செய்யப்பட்டது என்று சொல்லியும் ஒரு அச்சம் தருகின்ற கருத்தை கூறுகின்றார். தற்போதைய அரசாங்கம் விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களினுடைய சரியான கணக்கை கணிப்பீடு செய்வதற்கு ஒரு குழு ஒன்று நிறுவப்பட்டிருப்பதாகவும் இந்த கணிப்பீட்டின் பிரகாரம் பல போலீசார் மற்றும் இராணுவத்தினர் கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. செயல்திறன் அற்ற 33 நிறுவனங்கள் கலைக்கப்படும் என்று சொல்லி அல்லது அவை வேறு நிறுவனங்களுடன் இணைக்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரா திசாநாயக்க இன்னொரு அதிரடி கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். செயல்திறன் அற்ற 33 அரச நிறுவனங்கள் இனங்காணப்பட்டுள்ளன என்று சொல்லியும் எதிர்காலத்தில் அவை அனைத்தும் கலைக்கப்படும் என்று சொல்லியும் அல்லது வேறு நிறுவனங்களிடம் இணைக்கப்படும் என்று சொல்லியும் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று பிரதானிகள், அதாவது ஊடக பிரதானிகளிடம் வழங்கப்பட்ட ஒரு செவியில் இலங்கை ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் அரசாங்க நிறுவனங்கள் சில வினைத்திறனுடன் செயலாற்றவில்லை என்று சொல்லி குறிப்பாக வினைத்திறனுடன் செயற்படாத 33 அரசாங்க நிறுவனங்கள் இனங்காணப்பட்டுள்ளது என்று சொல்லியும் எனவே இவர்களுக்கு வழங்குகின்ற சம்பளங்கள் தான் பெரிய பிரச்சனையில் இருக்கின்றது என்று சொல்லியும் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். எனவே இந்த 33 அரச நிறுவனங்களும் கலைத்து விடுவது அல்லது ஏனைய அரச நிறுவனங்களுடன் இணைப்பது பற்றி ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் அது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும் என்று சொல்லியும் அனுரா குமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். சில அரச நிறுவனங்களில் பணியாற்றும் உத்தியோகத்தர்கள் பொறுப்புடன் செயற்படுவதில்லை என்று சொல்லியும் ஒரு குறையை கூறியிருக்கின்றார். அண்மையில் இரத்தினபுரி மாவட்டத்திற்கு நான் விஜயம் செய்த போது அங்கு சில குளறுபடிகளை தான் கண்டேன் என்று சொல்லியும் குறிப்பாக அங்கு நாட்டுக்களை மானியமாக வழங்குவதற்கு தனித்தனி உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லியும் இது ஒரு வேலை, அதாவது உத்தியோகத்தர்களை வீணடிக்கின்ற ஒரு செயற்பாடு என்று சொல்லியும் ஒரு உத்தியோகத்தர் செய்கின்ற வேலையை 3 உத்தியோகத்தர்களை வைத்து செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லியும் இது நாட்டுக்கு பெரிய ஒரு சுமையாக இருக்கின்றது என்று சொல்லியும் அனுரா குமார திசாநாயக்க ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். எனவே எதிர்காலத்தில் இயங்க நிலை அற்ற அரச நிறுவனங்கள் இல்லாது செய்யப்படும் அல்லது தேவை கருதி வேறு அரச நிறுவனங்களுடன் அவை இணைக்கப்படும் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியான கருத்தை அனுரா குமார திசாநாயக்க வெளியிட்டிருக்கின்றார். வளிமண்டல திணைக்களம் அறிவித்த ஒரு எச்சரிக்கை. வடகிழக்கில் காற்றழுத்தம், மழைக்கு வாய்ப்பு, மீனவர்களுக்கு எச்சரிக்கை. வடகிழக்கு உட்பட நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக
பலத்த காற்று, கனமழை மற்றும் கடல் கொந்தளிப்புக்கு முக்கியமாக குறிப்பாக வானிலை ஆய்வு நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நேற்று பிற்பகல் 1 மணிக்கு வெளியிட்ட எச்சரிக்கை அறிவிப்பு அடுத்த 24 மணி நேரத்துக்கும் செல்லுபடியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி வங்காளா விரிகுடா மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் பயணிக்கும் மீன்பிடி படகுகளுக்கு இந்த எச்சரிக்கை பொருந்தும் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் கடற்பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் கடற்பகுதிகளில் சில நேரம் கொந்தளிப்பாக மாறக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விட்டிருக்கின்றது. காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு 55 தொடக்கம் 65 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் எனவும் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் தென்கிழக்கு அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடகிழக்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளது என்று சொல்லியும் வானிலை ஆய்வு நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏற்றுமதி வருமானம் 13 மில்லியன்களாக அதிகரித்திருக்கின்றது. இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் சுமார் 13 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்துள்ளது என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பிரகாரம் இவ்வாண்டின் முதல் 9 மாதங்களில் இலங்கையின் மொத்த ஏற்றுமதி வருமாய் 12,986.52 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி மேம்பாட்டு வாரியம் EDB தெரிவித்துள்ளது. இது 2024 ஆண்டில் இதே காலத்துடன் ஒப்பிடும் போது 7% வலுவான அதிகரிப்பை பிரதிபலிக்கின்றது என்று சொல்லி EDB தனது அண்மை அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. அதில் குறிப்பாக கடந்த செப்டம்பரில் மட்டும் பொருட்கள் மற்றும் சேவைகள் இரண்டையும் உள்ளடக்கிய மொத்த ஏற்றுமதிகள் 1,469.75 மில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளது. இது 2024 செப்டம்பர் மாதத்தை விட ஆண்டுக்கு ஆண்டு 12.33% வளர்ச்சியை பிரதிபலிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கில் இராணுவ வசம் உள்ள காணிகள் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டில் இதுவரை வடக்கு கிழக்கில் இராணுவ பயன்பாட்டில் இருந்த 672 ஏக்கர் அரசாங்க காணிகளை விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் வைத்து பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். விடுவிக்கப்பட்ட காணிகளில் 86.24 ஏக்கர் தனியார் காணிகளும் இராணுவ பயன்பாட்டில் இருந்த 586 ஏக்கர் காணிகளும் அடங்குவதாக அவர் கூறினார். குறித்த காணிகள் தொடர்பான தகவல்கள் பாதுகாப்பு சபை மற்றும் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேம்பாட்டு பார்வைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டு இந்த விடுவிப்பு மேற்கொள்ளப்பட்டதாக பிரதியமைச்சர் கூறியுள்ளார். இதைவிட கிழக்கில் மட்டும் 34.58 ஏக்கர் அரசாங்க காணிகளில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்திருக்கின்றார். காரை நகரில் இரத்தவாந்தி எடுத்த குடும்பஸ்தர் மரணமடைந்திருக்கின்றார். காரை நகரில் வாயாலும் மூக்காலும் இரத்தவாந்தி எடுத்த குடும்பத் தலைவர் ஒருவர் நேற்று முன்தினம் இறந்திருக்கின்றார். நேற்று உயிரிழந்திருக்கின்றார். இதில் பாண்டித்தாழ்வு காரை நகரைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான 47 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையான இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். நேற்று வியாழக்கிழமை காலை 8 மணி அளவில் குறித்த நபர் இரத்தவாந்தி எடுத்த நிலையில் பலந்தலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் 9 மணிக்கு யாழ் போதான வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் முற்பகல் 10 மணி அளவில் அவர் உயிரிழந்துள்ளார். ஐஸ் போதை மற்றும் பாலுடன் யாழில் 2 கைது. யாழ்ப்பாணத்தில் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் கத்தியுடன் 2 இளைஞர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஒருவர் ஐஸ் போதையுடன் மற்றவர் ஐஸ் போதை மற்றும் பாலுடனும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 23 மற்றும் 25 வயதுடைய இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பால் மற்றும் ஐஸ் போதையுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 20 லட்சம் ரூபாவை லஞ்சமாக வழங்கி தம்மை விடுவிப்பதற்கு லஞ்சமாக வழங்கியதாகவும் ஆனால் அதனை ஏற்காது போலீசார் அவரை கைது செய்ததை குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக காணப்படுகின்றது. 20 லட்சம் ரூபாவை உடனடியாக கைது செய்த வேளையிலே ஒரு இளைஞன் லஞ்சமாக வழங்கியிருக்கின்றார். ஆனால் கைது செய்த அந்த போலீசார் அந்த 20 லட்சம் ரூபாவை வாங்காமல் அவரை கைது செய்திருக்கின்றார். எனவே கண்ணியமான போலீசாக அந்த போலீசார் நடந்திருக்கின்றார்.
இந்த நிலையில் இளைஞனை விசாரணைகளின் பின்னர் யாழ் நீதவான் நீதிமன்றில் போலீசார் முன்படுத்தி இளைஞனிடம் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொள்வதற்காக 24 மணி நேரம் போலீஸ் தடுப்பு காவலில் வைப்பதற்கான அனுமதியை பெற்றிருக்கின்றார்கள். இந்த அனுமதி கிடைத்திருக்கின்றது. கைது செய்யப்பட்ட இளைஞனின் தந்தை யாழ் மாநகர சபை உறுப்பினர் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். 2025ஆம் ஆண்டு 1947 ஆயுதங்கள் சோதனைகளில் மீட்கப்பட்டிருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் பாதாள உலக குழு மற்றும் போதைப் பொருள் நடவடிக்கைகள் தடுப்பதற்காக நடத்தப்பட்ட சிறப்பு சோதனைகளின் போது இந்த ஆண்டில் மட்டும் 1947 ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார். நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற போது விஜயபால போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக வலையமைப்புகளின் முக்கிய பகுதியாக ஆயுதங்கள் இருப்பதாக கூறியிருக்கின்றார். சில பாதாள உலக குழுக்கள் இன்னும் ஆயுதங்கள் வைத்திருப்பதால் நாடு முழுவதும் தற்சமயம் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும் கூறியிருக்கின்றார். முன்னர் ஒரு இராணுவ முகாமிலிருந்து 78 T-86 ரக துப்பாக்கிகள் பாதாள உலக குழு கும்பல்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அவற்றில் 36 வகை துப்பாக்கிகள் படையினரால் மீண்டும் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்கின்றார். வடமராட்சி வெற்றிலைக்கேணியில் மீன்பிடிக்கச் சென்றவர் இறந்திருக்கின்றார். வடமராட்சி வெற்றிலைக்கேணியில் மீன்பிடிக்கச் சென்ற கடற்தொழிலாளி மரணமடைந்திருக்கின்றார். எனவே அவர் நடுக்கடலில் நின்று தன்னுடைய மனைவிக்கு தனக்கு நெஞ்சில் வலி ஏற்படுவதாக தொலைபேசி மூலம் ஒரு கருத்தை வழங்கியிருக்கின்றார். நடுக்கடலில் நின்று தனக்கு நெஞ்சு வலி ஏற்படுவதாக கூறிய அடுத்த நிமிடம் இந்த டெலிபோன் அழைப்பில் இருந்த மனைவி உடனடியாக கடற்தொழில் சமாசங்களுக்கு அனுப்பி அந்த தகவலை அனுப்பி கடற்தொழில் சமாசத்தினர் நடுக்கடலுக்குள் சென்று அவரை மீட்டு வந்த போதும் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதுபோன்ற இன்னொரு செய்தியில் உங்களிடம் கலக்கும் வரை உங்களிடமிருந்து இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.